வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு காரசாரமாக சிக்கன் பெப்பர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் மசாலா அதிகம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.5 kg சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். சிக்கனில் இந்த மசாலா நல்லா ஊறி வரட்டும். இப்போ மூடி போட்டு இதை ஊற வைக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாவை பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக எதுவும் வதங்கி வர வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிட்டு இருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கி வரட்டும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இப்போ மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு சிக்கனை நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சிக்கனை கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் வேகும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கிட்டத்தட்ட நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரொம்ப மசாலா எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.